ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட் ஃப்ரீ அனிமேல என்ன பார்க்க போறோம்னா ஒரு தாறுமாறான அனிமே தான். அதாவது இந்த அனிமேயோட ஒன்லைன் எப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அதாவது அழகிய தமிழ் மகளில் நம்ம விஜய்க்குள்ள மாதிரி ஒரு பவர் தான். அதாவது ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னா நம்ம ஹீரோக்கு அது முன்னாடி தெரிய வந்துடும். இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லை, அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் நேரம் டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி போயிடுவார். ஸோ இதான் நம்ம ஹீரோட பவர். இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ இந்த கதையை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த அனிமேயோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இந்த அனிமேல நிறைய மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட்டும் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் இந்த அனிமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அனிமே ஃபுல்லாகவே சீட்டோட எஜ்ஜில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த அனிமே கொடுத்துருப்பாங்க. அப்படியேப்பட்ட இந்த அனிமே 2016 ரிலீஸ் ஆனது. இந்த அனிமையோட பேர் தான் எரேஸ்டு. ஸோ அதனால் இந்த அனிமே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அது கூட அடுத்தடுத்து வர வீடியோவும் மறக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா நீங்களா நாங்கள் இல்லை. இந்த அனிமோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒரு பையனை கட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம அனிமோட ஹீரோ. இவனோட பேர் தான் சட்டரோ. ஸோ இவன் தான் நம்ம அனிமோட ஹீரோ. இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு 29 வயசாகுது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் நடக்குதுன்னு தெரியல. அதாவது நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோ இத்தனை நாளாக ஒரு காமிக் எழுதுகிற ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பட் திடீர்னு ஒரு நாள் அங்கே இருக்கிற அந்த ஆளுமே, உங்கள் கதைலாம் நல்லா இருக்கு, ஆனால் இது ஒன்று குறையுது, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரை பார்த்து முடிச்சுட்டே இருக்கோம். இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஃபிட்டாக தான் சொல்லுவேன், உங்கள் மூஞ்சில் இந்த வேலைக்கு எனக்கு கலை தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்தி அந்த வேலையை விட்டு போக வச்சுட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுமே இனிமே நான் என்ன வேலைக்கு போகிறது, இனிமேல் எப்படி நான் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த கட்டலில் படுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பீஸா டெலிவரி பண்ணுற வேலை கிடைக்குது. ஸோ அந்த வேலையில் நம்ம ஹீரோ சேர்ந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிறவனுமே ஓகே பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணோட பேர் தான் ஏரி கேட்டகிரி. ஸோ இந்த பொண்ணு அவங்ககிட்ட வந்து பீட்சாவை ஒழுங்காக பார்சல் பண்ணிடு, நீ எது சாப்பிட்றத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கிண்டலாக பேசுது. அதை பார்த்தானே இவனுமே இவளுக்கு வேலையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ரோட்டில் வந்துட்டு இருக்கான். அவன் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறான். அப்படி சுற்றி இருக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது அங்கே ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆனோன்னே நம்ம ஹீரோக்கு சடனாக ஏதோ ஆகிடுது. அதை பார்த்தோன்னே திரும்பவுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிடறான். திரும்பவுமே அதே மாதிரி வரும்பொழுது ஏதோ தப்பாக நடக்கும்போது தெரிஞ்சிச்சு, அது என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வரான். அப்படி யோசிச்சுட்டே வரும்போது அங்கே இருக்கிற ட்ரக்கை பார்த்தா அங்கே உள்ள ட்ரக்கில் உள்ள அந்த டிரைவருமே அந்த ட்ரக் மேலே தூங்கிட்டு அந்த ட்ரக்கை ஓட்டாமல் அந்த ட்ரக்கு அவர் கண்ட்ரோலே இல்லாமல் அந்த ட்ரக் கிட்டே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ட்ரக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பையனுமே வந்துட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா பயந்து போனால் நம்ம ஹீரோ அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு வேகமாக போகிறான். அந்த ட்ரக்கு கிட்ட போய் டிரைவர் ஒழுங்காக எந்திரிச்சு எழுந்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வரான். பட் இதெல்லாம் அவர் காதில் வாங்காமல் அந்த ட்ரக்கு மேலே போயிட்டு வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த ட்ரக்கு கிட்ட போய் அங்கே இருக்கிற அந்த டிரைவரோட கையெழுத்தின் ஸ்டியரிங் இந்த பக்கம் திருப்பி விட்டுறான். நம்ம ஹீரோ அப்படி திருப்பி விடனே அந்த பையன் தப்பிச்சிடுறான். பட் நம்ம ஹீரோ அப்படி திருப்பிட்டே வரும்பொழுது ஆப்போசிட்டில் வந்த காரை கவனிக்காமல் அந்த காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுறான். நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்டே இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நம்ம ஹீரோ சின்ன வயசில் அங்கே இருக்கிற பசங்களோட நின்றுட்டு அங்கேயே நிற்கிறாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா நான் இறந்துட்டேன் போல அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்றுக்கிட்டு எழுந்திரின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. இதை கேட்டோன்னே என்னாச்சுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் எழுந்திரிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கனவு தான் அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி இப்படி பாஸ்ட்டில் போகிற மாதிரியான ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே இருக்க அந்த பொண்ணுமே வந்து, ஓ ஒரு வழியாக இருந்துச்சியா, 2 நாளாக நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், எப்படியோ இப்போ ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த பொண்ணுமே பேசுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு, நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கமே, இப்போ நீ நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டிரைவர் தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுனால அந்த லாரி ஓட்டி ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே கேட்குது நம்ம ஹீரோ கிட்ட, நீ எப்பவுமே உருண்டா இருப்பியா, சிரிச்சே பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்குமே, இல்லை என்னோட வாழ்க்கையே வித்தியாசமானது, ஸோ அதனால் நான் சிரிப்பை பார்க்குறதே கஷ்டம், என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே சரி ஏதோ போட்டோம், இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்துட்டேன், உன் வேலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இழக்கவுமே அதுக்கு நம்ம ஹீரோ தெரியும் என் வேலை போயிருக்கோம் அதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒன்று, அதெல்லாம் இல்லை, உன் வேலைலாம் ஒன்று போல் நாங்கள் பேசிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்பவும் போல் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோவும் சிரிக்கிறோம், பரவாயில்ல இப்போயா சிரிச்சின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது காரில் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வரான். அதாவது எனக்கு இருக்கிற இந்த பவர் எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் இந்த பவருக்கு நான் வச்ச பேர் ரிவைவல். அதாவது இந்த விஷயம் எனக்கு எப்படி நடக்கும்னா, ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும்போது எனக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அப்படி போய் அந்த பிரச்சனையை எப்படியோ தடுத்துருவேன். ஆனால் அதனால் எனக்கு தான் நிறைய சிக்கல் இப்போ வந்ததில்லை. அது மாதிரி நிறைய விஷயத்தை நானே அனுபவிக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும் நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ அப்படி சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போகும்பொழுது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னே, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கவுமே, அதுக்கு அவங்க அம்மா, நான் உன்னை பக்கம் தான் வந்தேன், அதுவும் இல்லாமல் உன்னை பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்தேன், நீ அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே, அம்மா நீங்கள் வர அளவுக்கு பெரிய விஷயமே இல்லையே, எதுக்கு நான் தான் சரியாடனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மாமே, இல்லை நீ லாரியில் மோதி பெரிய ஆக்சிடென்ட் அடிச்சாமே, ஸோ கண்டிப்பாக நான் கூட இருந்தே ஆகணும், அது மட்டும் இல்லை தலையில் வர அடிபட்டிருக்கு, நான் கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இங்கே தங்குறதுக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு பிளாங்கெட் எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா ஒன்றே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறான். அதுக்கு அவனுமே சரிம்மா ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, சரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கிட்ட நான் அவனுமே சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்படியே அவங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே அன்றைக்கான நைட்டு அவங்க அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்கே நியூஸில் ஒரு 10 வயசு பொண்ணு காணா போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ஒரு தெருமுனையில் கிடச்சதா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் ஓடிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா, சட்டுரோ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இதே மாதிரி விஷயம் உனக்கும் நடந்திருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே, அது போல தான் இப்போயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறான். அதுக்கப்புறமா அவங்க அம்மாமே, சரி இதெல்லாம் நான் சொல்லி உன் பழச நான் கலரில் சரி நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே போய் படுத்துக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். ஆமாம், அது எப்படி என்னால் மறக்க முடியும், நான் மறக்கணும்னு நினச்சாலும் அதனால் மறக்க முடியல. அதாவது எனக்கு சின்ன வயசில் இருந்ததே அவங்க 2 பேர் தான், என் 2 ஃப்ரெண்ட்ஸும் காணாம போயிட்டாங்க, இது போல் கடத்தல்காரங்களால தான் கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறான். எனக்கு என்னை சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் வரான். அப்படி அன்றைக்கி ஒரு நாள் நான் தனிமையில் உட்காரும்போது தான் அவரை பார்த்தேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதாவது அது யாருன்னா, அங்கே ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் இவங்க எல்லாருமே ஏஜானவன், அது மட்டும் இல்லை அவனுக்கு அங்கே இருக்கிறவங்க வச்ச பேர் என்னன்னா யூகிச்சன். அதாவது யூகிச்சன்னா தைரியமானவன் அப்படின்னு சொல்லி அந்த பேர். அதாவது அந்த பேர் அப்படி வந்ததுன்னா தனிமையில் இருக்கிற பசங்களுக்கு தைரியமாக இருக்கணும், பசங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்த ஆள் தான் அவர். ஸோ அதனால தான் அவர் யூகிச்சன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை அவனை தான் செல்லமா யூகி அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை யூகிச்சன் அப்படிங்கிறது அவன் உண்மையான பேர் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்கிறான். அதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்து 6 மாதம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காணா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. அவன் பேர் தான் சிட்டோரிச்சுன் அப்படிங்கிற ஈக்யூச்சுன் அப்படின்னு சொல்லி அவனோட பேர் சொல்லிடுறான். இந்த சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் இவனும் அவங்க அம்மாவுமே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா அப்படி போயிட்டு வரும்போது அவங்க அம்மா, பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கா, ஒன்றும் கவலைப்படாத, கறி தான், அது மட்டும் இல்லை கறி வாங்கி வச்சா ரொம்ப நாள் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரான். அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது சடனாக ஒரு கார் கிராஸ் ஆகுமே நம்ம ஹீரோ திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுறான். அதாவது ரிவைவலுக்கு போயிடுறான். அப்படி போகும்போது திரும்பவுமே அவங்க அம்மாவும் அது போல் பேசிகிட்டே வராங்க. அப்படி பேசிட்டு வரும்பொழுது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி இது அவங்க நடக்கப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே, அம்மா நம்மளை சுற்றி இது தப்பாக நடக்க போகுது, ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் பாருங்கன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டு பார்க்க சொல்கிறான். இவங்க 2 பேருமே மாறி மாறி அங்கே இருக்கிற இடத்த சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பட் இவங்க கண்டுக்கு ஒன்றுமே தெரில. இவங்க அம்மா மட்டும் யாரோ ஒரு ஆளை பார்க்குறாங்க. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு சின்னோண்டு பொண்ணு காருக்கிட்ட கொண்டு போகிற மாதிரி அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு அவனை சந்தேகப்படுற மாதிரி பார்க்கவுமே, ஆனால் அவனுமே அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறான். அப்படி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த காரை சந்தேகப்பட்டு அவங்க மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க நின்றுட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து அந்த ஏரி கட்டாகிரி அப்படிங்கிற அந்த பொண்ணுமே வந்துருந்து, சட்டரோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுமே வருது. அந்த பொண்ணுமே வந்து அவங்ககிட்ட இதான் அவங்க அம்மாவா, உன்னோட அக்கா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வருது. அப்படி இவ பேசிகிட்டே வரும்பொழுது அவங்க அம்மாவுமே, இன்றைக்கி எங்களுக்கு டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவளுமே, ரொம்ப நன்றி, எனக்கே பசிக்குது, நானே சொல்லாடுறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே சொன்னோன்னே இவன் உடனே இது வரையான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அவங்க அப்படி பேசிட்டு போகும்பொழுது அந்த சீரியல் கில்லர் அவங்களையும் காரில் உட்காந்துக்கிட்டே வாட்ச் பண்ணுறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த பொண்ணுமே, உன்னோட காமிக்கு நீ தான் படித்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது, நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே பேசிகிட்டு இருக்கு. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோமே, ஓ நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி அவனுமே கேட்குறான். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுமே, நீங்கள் 2 பேரும் எப்படி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒன்றே, இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதுவும் இல்லாமல் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லுது. அதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுமே, லேட் நைட் அடிச்சு நீங்கள் தங்கிடு அப்படின்னு சொல்லி அவளுமே சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவனுமே, இல்லைம்மா அந்த பொண்ணு ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு, அதனால கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்லி நான் போய் விட்டு வரேன்னு சொல்லி நம்ம சட்டுறோம் அந்த பொண்ணை சைக்கிள் அழைச்சிக்கிட்டே போயிடுறான். அழைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறான். விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவங்க அம்மாவுமே, நீனும் அந்த பொண்ணும் எப்படி பழகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டு நம்ம ஹீரோ, ஏமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை ஃப்ரெண்டு அதுன்னு சொன்னிச்சு, அதான் அவங்களுக்குள்ள எதாக இருக்கான்னு கேட்டேன், ரொம்பவே பெஸ்ட்டான பேர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவோமே, அம்மா போங்கம்மா அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏதோ சும்மா பார்த்து பேசுவோம் அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோமே உள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அவங்க அம்மாமே,
சட்டரோ இன்னைக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கமே, இல்லை இன்றைக்கி ஏதோ கடத்தல் நடக்க வேண்டியது ஆனால் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கிட்ட நான் என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குமே, இல்லை எனக்கு தோணுச்சின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுமே அங்கே போய் வீட்டுக்குள்ளே போயிடுறான். மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர்களில் போய் நிறைய விஷயத்தை பார்க்குறான். அதில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் கிட்னாப் பண்ணதை பற்றி பார்க்கவுமே, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணை பற்றி பார்க்குறான். ஹினாசிக்கி காயோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி பார்க்குறான். அதாவது இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோட கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுல இவளும் எப்படியோ காண போயிட்டான், யாரோ இவளை கிட்னாப் பண்ணி இவளையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை, கடைசியான அவளை ஒரு பார்க் கிட்ட தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கடைசியாக அவளை பார்த்தது அவளோட ஃபோட்டோவை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த நான் எத்தனை நாள் போனாலும் என்னால் மறக்கவே முடியாது, நானும் மறக்கணும்னு நினச்சாலும் இந்த விஷயத்த மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட அவள் சாகலமா, நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்கிட்டீங்க அவள் சாகலன்னு சொல்லி நிறைய விட்டு கதறி இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அம்மாவையும் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தில் நினச்சி பார்த்துட்டே வராங்க. பார்க்கில் அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணான், எதுக்கு அந்த பொண்ணை நினச்சிட்டு போயிட்டு நான் பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த பொண்ணை விட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க அம்மா அப்படி யோசிச்சுக்கிட்டு அவன் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் இதிலலாம் நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அவனை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவே நியூஸ் பேப்பரில் அந்த விஷயத்தை பார்த்துட்டு இது அவனாக தான் இருக்கணும், 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போலயே இருக்குது, ஒருவேளை அவன் திரும்பி வந்திருப்பானா, அவனே தான் சுட்டோரிஜன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவுமே நமக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி கடத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு சீரியல் கில்லர் கிட்னாப்பர் திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னு கேட்கவுமே ரொம்பவே தரமாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தில் நம்ம பையன்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யாரை கதவு விட்டுற மாதிரி சவுண்டு கேட்டோன்னே அவனுமே சட்டரோ அதுக்குள்ளே வந்துட்டியான்னு சொல்லி திரும்பும் போது அந்த சீரியல் கில்லர் அவங்க அம்மாவை முதுகுலே குத்திடுறான். முதுகுலே வேகமாக குத்தி அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் கீழே படுத்துடுறாங்க. அவங்க அம்மா இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம பையன்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி அவங்களுமே அந்த ஃபோன் எடுக்க போகும்பொழுது அந்த கிட்னாப்பருமே அந்த ஃபோனை தூக்கிடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அங்கேருந்து அவர் பீஸா ஒர்க் பண்ணுற அந்த இடத்துலேருந்து கிளம்பி முடிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த படிக்கிட்டே ஏறும்பொழுது யாராவது தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு அவங்க கிராஸ் பண்ணுறான். பட் சரியாக அவன் ஃபேஸை அவனால் பார்க்க முடியல. அவனுமே இவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். இவன் பார்க்கும்பொழுது அங்கே கதவுலாம் திறந்துருக்கு. அதுக்கப்புறமா உள்ளே போய்கிட்டு ஏன்னா கதவுலாம் திறந்து போட்டுருக்கீங்க, கதவை சாத்த மாட்டீங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ள வரும்போது அவங்க அம்மா கீழே படுத்து எடுத்துறாங்க. இதை பார்த்து ஒன்றுமே ஷாக் ஆகி அவங்க அம்மாவை கிட்டே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்துட்டு பயத்தில் அப்படி இப்படி வந்துடுறான். அதுக்கப்புறமா அவன் ஓடியாருமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் அவங்க அம்மா கறி சமைச்சிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வரவுமே இவனை பார்த்தோன்னே அவங்க அம்மா இறந்து கிடக்கவும் அவன் கையில் ரத்தத்தை பார்க்கவுமே இவன் தான் அவங்க அம்மா கொண்டான்னு சொல்லி அவங்களுமே போலீஸை கூட்டுறாங்க. அதை பார்த்தா நீ ஒன்றுமே ஷாக் ஆகி இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி பயத்திலே இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க இந்த போலீஸுமே மேலே வந்து நீ தானே சட்டரோ ஒழுங்காக போலீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்கிறான். இதை கேட்டானா இவனுமே இல்லை நாளை எங்கள் அம்மா கொள்ள நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லி அங்கேயும் தப்பிச்சு வர்றான். நம்ம ஹீரோ அப்படி ஓடும் பொழுது திடீர்னு வேற இடத்துக்கு போயிறாரு. அதாவது இது என்னன்னா நம்ம ஹீரோ சுமார் 18 வருஷத்துக்கு முன்னாடி போய் சின்ன வயசில் அவர் 5வது படிக்கிற இடத்துக்கு அவர் போயிடுறாரு. அங்கே போயினா நம்ம ஹீரோக்கு ஷாக். பொதுவாகவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா அதை மாற்றணும்னா கொஞ்சம் முன்னாடி தான் போவார். பட் நம்ம ஹீரோ இந்த விஷயத்த 18 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காருனா ஸோ அப்போ தான் அந்த விஷயத்தை மாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூ ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு மர்மமான விஷயத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டு கடைசி வரையும் சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க.